சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ், பெரிய ஸ்பேஸ், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வரும்போது, கடல் முன்னாடி நிற்கும் போது நம்ம எப்படி எவ்வளவு சின்னதா தெரிகிறோமோ அதே மாதிரி கதைகள்ங்கிறது ஒரு கடல்னு எனக்கு தோணும். நிறைய கதைகள் நம்மள பாதிக்கும். இந்த கதைகள்லாம் படிக்கும்போது அந்த கேரக்டரை நம்ம சொல்லும் போது, அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கணம் நமக்குள்ள அப்படியே தங்கியே இருக்கும். கதைகள் மூலமா ஒரு விஷயத்த சொல்லும் போது நமக்குள்ள ஆழமா ஒரு இடத்துல போய் அந்த கதைகள் உட்காரு. நான் ரம்யா வாசுதேவன். கதை சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் 1600 கதைகள் நான் வாட்ஸ்அப்லயும் பாட்காஸ்ட்லயும் சொல்லியிருக்கேன். எப்ப நான் எந்த புத்தகத்தை வாசிச்சாலும் இதை யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துக்க ஆரம்பிச்சு, அது இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல முதல்ல 2 குரூப்ல ஆரம்பிச்சது. இப்ப 11 வாட்ஸ்அப் குரூப் அண்டர் த ட்ரீங்கிற பேர்ல இருக்கு. காலையில தினமும் ஒரு 8:30 மணிக்கு எல்லாருக்கும் ஆடியோ ஃபைல் அனுப்பிடுவேன். இந்த கதைகளை சொல்லும் போது ஒவ்வொரு கதை ஒவ்வொரு விதமான நமக்கு ஒரு டேக்அவே அதுல இருந்து இருக்கும். எனக்கு என்ன இருக்கோ அதை விட ஜாஸ்தி என்னோட கதை கேட்கறவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா ஒவ்வொரு புத்தகமுமே நமக்கு நிறைய ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கு. புத்தகம் மாதிரி ஒரு நல்ல நண்பனே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து அது வாங்கிக்காது, நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் புத்தகங்கிறது. யாராவது ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு கேட்டா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, நான் புக்கு தான் நிறைய கேட்டிருக்கேன். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு புக்ஸ், காமிக்ஸ் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. தனிமையில இருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்பெனி கொடுத்தது புக்ஸ் தான், அதுவும் காமிக்ஸ். ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி இல்லையா, ஒரு ட்ரீம் பண்ண வைக்கும் நமக்கு காமிக்ஸ். அந்த மாதிரி தான் என்னோட வாசிப்பு ஆரம்பிச்சதுன்னு நான் நினைவுபடுத்தி பார்க்கும்போது எனக்கு தோணுது. இந்த டிங்கிள்னு அப்போ வரும், தமிழ்ல டிங்கிளே பூந்தளிர்னு வரும், அப்புறம் அமர்சித்திர கதா, அப்புறம் இங்கிலீஷ்ல சாச்சா சௌத்ரின்னு ஒரு காமிக்ஸ் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமிக்ஸ் அது. அதே மாதிரி சந்தா மாமா, சம்பக்னு ஒன்று வரும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிற எந்த புக்கை பார்த்தாலும் நான் அதுல படம் பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் பெரிய கிளாஸ் வரும்போது பல்சுவை நாவல்கள் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆனது பாலகுமாரன்ட்ட. எனக்கு டியூஷன் டீச்சரா இருந்த ஒரு வாத்தியார் அடிக்கடி பாலகுமாரனை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் பாலகுமாரனை ரொம்ப வசதியா சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஓ, அப்படி ஒரு ரைட்டர் இருக்காரான்னு அப்பதான் பாலகுமாரனை படிக்க ஆரம்பிச்சேன். பாலகுமாரனை படிச்சா அது ஒரு பெரிய கடல். அவர் நம்மள நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நமக்கு இருக்கிற குழப்பங்கள்லாம் ஏதோ தீர்ற மாதிரி இருக்கும். பாலகுமாரன் ஒரு ரெமிடி கொடுக்குற மாதிரியே இருக்கும் எனக்கு. பாலகுமாரன் படிக்கும்போது ஆஃப்கோர்ஸ் சுஜாதாவும் படிச்சுட்டு இருந்த காலம். அப்ப சிவசங்கரியும் நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். சிவசங்கரி நிறைய படிச்சேன் அந்த காலகட்டத்துல. இப்படிதான் என்னோட வாசிப்பு போயிட்டே இருந்தது. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் ஹோலிகிராஸ் ட்ரிச்சியில் படித்தேன். முடித்தோடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி என்னோட மாமியார் வீட்டில் பார்க்கும்போது அவங்க வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருந்தது. பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்கள் இருந்தது. அப்போதான் நான் முதல்ல ஆங்கில புத்தகங்களுக்குள்ளே வரேன். படிக்க படிக்க அதுவும் என்னை அதுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்செடுத்து. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு நான் லோயலால விஸ்காம் பண்ணேன். விஸ்காம் படிக்கிற காலத்தில் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது இன்னும் என்னோட வாசிப்போட பேண்ட்வித் ஜாஸ்தி ஆனதுன்னு சொல்லணும். ஹஸ்பண்டும் ஒரேஷியஸ் ரீடர். அவர் வாசுதேவன் சொல்லிட்டு அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் படிக்கிற புக்கெல்லாம் எனக்கு பிரமிப்பா இருக்கும். அப்போ அவர் ஒரு பக்கத்துல இருக்கிற லைப்ரரி, லெண்டிங் லைப்ரரியில மெம்பர் ஆனாரு. நானும் அங்க போகும்போது இன்னும் எனக்கு நிறைய புக்ஸுக்கு ஆக்சஸ் இருந்தது. அப்போதான் நான் பழைய நாவல்கள் நிறைய எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப லாசாராவோட ஒரு புத்தகம் ஜனனின்னு ஒரு தொகுப்பு. அதுதான் லாசாராவோட ஃபர்ஸ்ட் தொகுப்பு நான் எடுத்து படிச்சது. ஜனனிங்கிற கதையே என்னை உலுக்கின ஒரு கதை. இப்படி எழுதுறாரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
லாசாரா படிக்க ஆரம்பிச்ச உடனேயே நான் வந்து அந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படிங்கறது தேடல் எனக்குள்ள வந்துருச்சு. அப்போதான் தி. ஜானகிராமன், வண்ணதாசன், வண்ண நிலவன், அதுக்கப்புறமா வந்து ஜெயமோகன் சார், இந்த மாதிரி ஒரு டிராவல். அப்பதான் கிளாசிக்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சேன். அதே சமயம் இப்ப தற்கால எழுத்தாளர்களையும் அங்கதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஜெயமோகன் அவர்களுடைய அறம் தொகுப்பு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பு குடித்தது, இலக்கியத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா நுழையறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து புது புது எழுத்தாளர்கள் நிறைய பேரை, மயிலஞ்சி சின்னப்பன், இப்போ வந்து சுஷீல் குமார்னு ஒருத்தர் எழுதுறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, கார்த்திக் புகழேந்தி. அதே மாதிரி கிளாசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பா. ஜெயப்பிரகாசம், புதுமை பித்தன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புதுமை பித்தனோட கதைகள் வந்து நிறைய வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாவே தோணும். திலீப் குமார், பிரபஞ்சன் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அந்த ரைட்டர்ஸோட ஸ்டோரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிறதெல்லாம் படிக்க படிக்க ஆச்சரியமா இருக்கும். பாலகுமாரன் கதையோ இல்ல லாசாரா கதையோ படிச்சவன், ஒரு தி. ஜானகிராமன் கதையை படிச்சவன் கண்டிப்பா ஒரு லேடிஸ் கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கவே முடியாது. அது ஒரு கதையை படிக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். லாசாராவோட புத்திரங்கிற ஒரு நாவல் வந்து அதுல ஒரு போர்ஷன் வந்து என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு போர்ஷன் இருக்கு. ஒரு ரொம்ப மடியா இருக்கிற ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு குறத்தி வந்து நிறமாச கர்ப்பிணியா வந்து சாப்பிட ஏதாவது கேட்பா. பாட்டி வந்து இரு நான் உனக்கு பழையது தரேன் அப்படின்னு உள்ள போய் பழையது கொண்டு வருவாங்க. அந்த பாத்திரம் இடிச்ச உடனே கோவம் வந்துடும் பாட்டிக்கு. ஒழுங்கா இருக்க மாட்டா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அதுக்குள்ள அவளுக்கு பிரசவ வலி வந்துடும். அந்த ஆச்சாரம் பார்த்த பாட்டி டக்குன்னு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அந்த குறத்தியை அப்படியே அணைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த ரேடின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்து வீட்டு வாசல்ல இருக்கிற இடத்துல அவளுக்கு பிரசவம் பார்ப்பாங்க பாட்டியே. குழந்தைய நல்லபடியா பிரசவம் பண்ணி அவளுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுத்து வெந்நீர் வச்சு கொடுத்து அவளோட புருஷன் எங்க இருக்கான்னு அவங்க வீட்டு ஆளை அனுப்பிச்சு தேசிங்க ராஜான்னு அவனோட புருஷனையும் வர வச்சு அதுக்கப்புறமா பாட்டி போய் கிணத்தடியில குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவன் மருமக, ஏன் பாட்டி இத்தினூன்னு பாத்திரம் இடிச்சதுக்கு நீ அவ்வளோ கோச்சிண்டியே, இப்போ அவளுக்கு பிரசவமே பார்த்தியே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு புரியல பாட்டி அப்படின்னு சொல்லுவா. பாட்டி இல்லை, அவளுக்கு மாமியார், அத்தை. அது வேற, இருந்தாலும் இவளும் நானும் ஒரே பெண் இல்லையா, இது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி அறம் தொகுப்புல வர அறம் கதையே இந்த ஆட்சிக்கு இருக்கிற அறம் வந்து ஜெயமோகன் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இல்ல மனுஷங்களாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளும் நல்ல விதமா இருக்கும்போது நமக்கு நம்ம கண்ணில் எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்க, ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது இந்த கதைகள் மூலமா ஒரு ஆறுதல் எப்ப பாரு கிடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதுல வர கேரக்டர்ஸ் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். ஒரு ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது சொல்ல அப்படின்னு நான் இன்னைக்கு படிச்ச ஒரு புக்கை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு தான் ஒரு கதை சொன்னேன். சங்கர் பச்சன் அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சரி நல்லா இருக்கு கதை சொல்லு அப்படின்னு சொல்லின உடனே டெய்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் நரேஷன் வந்து நம்ம ஸ்டைலு, ஆனா கதை ஆத்தரோடது. ஒரு கதையை நான் அப்படியே அவங்களுக்கு அதே இமோஷன்ஸோட சொல்லும் போது என்னோட லிசனர்ஸும் என் கூடவே டிராவல் பண்ணுவாங்க. அண்டர் த ட்ரீ குட்டீஸ்னு தனியா குரூப் ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கான கதைகள் தனியா, பஞ்சதந்திரம், ஏழு தலை நகரம், அப்புறம் இவரோடது ஜெயமோகன் அவர்களுடைய பனிமனிதன், இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுல இப்போ வரக்கூடிய பின்னவீனத்துவ எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப கனமான கதைகளை எழுதுறாங்க. அப்ப அந்த கனமான கதைகளை சொல்லும் போது நம்மளே இந்த இடத்த எப்படி புரிஞ்சுட்டோங்கிறத கொஞ்சம் விவரணை பண்ண வேண்டி இருக்கு, சில இடத்துல பண்ண வேண்டி இருக்கு. அந்த இடத்துல நான் சரியா பண்றேனாங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். பெரிய சேலஞ்ச் எங்க வரும் அப்படின்னா, வட்டார வழக்குகள் இருக்கக்கூடிய கதைகள்ல எனக்கு எல்லா வட்டார வழக்குகளும் ரொம்ப சரளமா வராது. முக்கியமா நாகர்கோவில் பக்கம் பேசுற தமிழ் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா நான் இந்த பக்கம் தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரி தமிழ் பேசி பழகின ஆளுங்கிறதுனால அந்த தமிழ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாவே இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என் ஆடியன்ஸ் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க.
என் முகம் தெரியறத விட என்னோட குரல் நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குரலா இருக்கு. சில பேர் வந்து எனக்கு வயசாயிடுது, ரொம்ப கண் பார்வை எனக்கு சரியா தெரியல, ஸோ அப்போ எனக்கு இந்த கதைகள் தான் வந்து ஒரு நல்ல கம்பேனியனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அனுபவிச்சு ஆசையா படிச்ச விஷயங்களை ரொம்ப ஆசையா கேட்குறவங்களுக்கு சொல்றேன். அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அதுல வந்து சில இது தப்பா கூட இருக்கலாம், சில இது அவங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், சில இது வந்து ரெக்கார்டிங் குவாலிட்டி தப்பா இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிற ஆசை இருந்துட்டே இருக்கு. அண்ணா சென்டினரி லைப்ரரியில ஒரு 700 ஸ்டோரிஸ் நான் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொடுத்தேன். அப்போ அண்ணா சென்டினரி லைப்ரரியில இளங்கோ சந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து அந்த சர்வர்ல வச்சுட்டு, அதே மாதிரி அசோக் நகர் லைப்ரரியிலையும் ஒரு 4 கம்ப்யூட்டர் இதுக்குன்னு டெடிக்கேட்டடா போட்டு அதுலேயும் இந்த கதைகளை வச்சு அதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வச்சு யார் வேணாலும் வந்து கதை கேட்கலான்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. நான் பொதுவாக என் கதையை நான் சொல்லும்போது அறிமுக உரையிலேயே சொல்லிடுவேன், இந்த கதையை நான் சொன்னாலும் இதை நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த தொகுப்பில் நிறைய கதைகள் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தொகுப்பை போட்டிருக்கிறவங்க இந்த பதிப்பகம், இந்த புத்தகத்தை இந்த பதிப்பகத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கதைகள் வந்து என்னைய நிறையா காம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சாந்தப்படுத்தியிருக்கு. என்னோட ஆங்ஸைட்டிலாம் குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து இன்னும் ஒரு பிரமிப்பை, எல்லாத்தையும் இன்னும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை எனக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேரோட பழகிறதுக்கு எனக்கு இருந்த மனத்தடைகளை உடைச்சிருக்கு. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.